வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் அனுராக் தாக்கூரினுடைய சாதி குறித்த விமர்சனம், ராகுல் காந்தி மீது வைத்த விமர்சனம், அதற்கு கடும் அமளி ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனத்தை தெரிவித்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடியின் மீதும் அனுராக் தாக்கூர் மீதும் உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது தெரியல. இந்த சாதி குறித்த விமர்சனம் அப்படின்றது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தக்கூடியது 2021 நடத்த வேண்டியது கோவிட் காரணமாக தள்ளி வைக்கப்படுவதாக முதலில் காரணம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்று வரை ஏறக்குறைய 3 ஆண்டுகள் தள்ளி போயும் 21 இப்போ 4 ஆண்டுகளாக போகுது. அப்போது அத்தனை காலமாக இன்னும் நடத்தப்படாமல் இருக்குது. அப்போ நடத்தப்படும் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதனுடைய உண்மையான நிலை என்ன, மக்களுடைய பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய நிலை என்ன என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் 50% இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுக்கான உச்சவரம்பு இந்த இந்திரா சாணி வழக்கில் 1992 உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் 50% மேல் இடஒதுக்கீடு அதிகரிக்கக்கூடாது என்று ஒரு உச்சவரம்பை வைத்திருக்கிறார்கள். ஸோ அதனை நீக்க வேண்டும், 50% என்ற உச்சவரம்பை நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் ஒரு கோரிக்கை வைத்து தொடர்ந்து ஒரு 10 மாதங்களாகவே அந்த 5 மாநில தேர்தல் சென்ற ஆண்டினுடைய நவம்பரில் வந்தது இல்லையா, அப்போருந்து ஒரு பெரிய ராஜஸ்தான் அந்த மத்திய பிரதேஷ் தேர்தல் எல்லாம் நடந்ததில்லை, சத்தீஸ்கர் தேர்தல் நடந்த பொழுது அப்போருந்தே கர்நாடகா முதற்கொண்டு தெலுங்கானா அப்பொழுது ஒரு பெரிய பிரச்சாரத்தில் ஒரு முக்கியமான பொருளாக எடுத்து வைத்திருந்தது காங்கிரஸ். அது சரியான யுக்தியா இல்லையா என்று பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அது வட மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்களில் மக்களால் மறுக்கப்படவில்லை, மறுதளிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. வெற்றிக்கு பல்வேறு காரணங்கள், மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் ஒரு பெரிய பேசுபொருளாக ஒரு பிரச்சாரத்தில் ஒரு முக்கிய யுக்தியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை முன்னிறுத்தினாங்க. ஏன்னால் பாஜகவினுடைய இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு செலுத்தக்கூடிய வாக்கு என்பது 2014 34% 44% 2019 உயர்ந்தது. அப்போ தொடர்ந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்கு தங்களுக்கு இல்லாமல் இருந்ததை அந்த மண்டல் கட்சிகள் தங்களுக்கு வர செய்த பாஜக அந்த இடத்துல ஒரு பெரிய பலவீனமாக உணர்கிறது. ஏன்னால் பொது ஒன்றிய அரசினுடைய துறைகள்லையோ, குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய அந்த கேபினட் செக்ரட்டரிஸ் பல்வேறு துறைகளுடைய செயலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, கேபினட் செக்ரட்டரி உள்ளடக்கிய பல்வேறு துறைகளுடைய செயலாளர்கள், ஒன்றிய அரசினுடைய செயலாளர்கள், இல்லை முக்கியமான நிறுவனங்கள் ஐஐடி ஐஏஎம் போன்ற நிறுவனங்கள், மத்திய யூனிவர்சிட்டிகள், பல்கலைக்கழகங்கள், இது போல அல்ல மத்திய அரசில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், அதுவும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் இல்லை என்பது நாடு முழுக்க இருக்கக்கூடிய உண்மை. அது கைப்புணுக்கிறது கண்ணாடின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அதை பெரிய விஷயமாக எடுத்து மக்கள் மன்றத்தில் சமூக அநீதி இழைக்கப்படுகிறது, அதை சரி செய்ய வேண்டும். பெரிய நாட்டில் 80% மேல் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதித்துவமே இல்லாமல் பெரும்பாலான முடிவுகள் எடுக்கப்படுகிறது அப்படின்றது ஒரு நீண்ட காலமாகவே ஒரு ஆண்டுகளாகவே பெரிய ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்து வருகிறார் ராகுல் காந்தி. இன்ஃபேக்ட் 2011 யூபிஏ காலத்தில் செய்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சோசியோ எக்கனாமிக் கான்சென்சஸும் அப்போ எடுத்தாங்க. அதை வெளியிடாததற்கு ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பே மன்னிப்பு கோரி தவறு செய்து விட்டோம் என்று கூட சொல்லியிருந்தார். அதனால் இன்றைக்கு நிச்சயம் செய்யப்பட வேண்டும். அதே போல காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஜாதிவாரி சென்சஸ் எடுக்கிறதுல சென்சஸ் ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும். ஸோ சர்வே எடுக்கப்படும். பீகாரில் செய்தது போலவே பீகாரில் அந்த சர்வே எடுக்கப்பட்டது நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருந்த பொழுது ஆர்ஜேடியோடு. அப்போ அது போன்ற காங்கிரஸ் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அது போன்ற சர்வே எடுக்கப்பட்டு அங்கு மக்களுடைய நிலை என்ன என்பதை மக்களுக்கு அம்பலப்படுத்தி அதுக்கேற்றவாறு ரெப்பரேஷன்ஸ், அதாவது சரி செய்து அந்த மக்களுடைய நிலையை உயர்த்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் அப்படின்றது ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியாகவே சொல்லியிருந்தாங்க பாராளுமன்றத்தில். அப்போ அதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க பாராளுமன்றத்தில். அப்போ இடஒதுக்கீடுக்கு ஒரு கொள்கை ரீதியாகவே எதுவான ஒரு நிலைப்பாடு இன்று இல்லை என்று மறுக்கலாம். ஆனால் பாஜகவிற்கு காலங்காலமாக இடஒதுக்கீடு மீது ஒரு எதிர்நிலையிலேயே தான் பாஜக இருந்து கொண்டிருக்கு. RSSம் அந்த நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கு. இப்போ இடஒதுக்கீடு எங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பு நிலையில் இல்லைன்னு மோகன் பேசுவதோ இல்லை பாஜகவினுடைய பேச்சுக்களோ சொல்லப்பட்டாலும் கூட அவர்கள் செயல்பாட்டில் பார்த்தா இடஒதுக்கீடுக்கு ஆதரவான நிலையில் அவர்கள் இல்லை. குறிப்பாக இந்த ஆல் இண்டியா கோட்டால கூட ஓபிசிக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததில் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தோம் அப்படின்னு திமுக பொய்யா கிரெடிட் கிளைம் பண்ணதுன்னு சிலரெல்லாம் பாஜக சார்பில் கோரிக்கை இதில் அதெல்லாம் ட்விட்டரில் போடலாம். ஆனால் உண்மை நிலை என்றால் அது ஒரு கண்டெம்ட் வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் தான்
அதை வந்து நாங்கள் செய்கிறோம் என்று ஒப்புக்கொண்டு வர்றாங்க. கண்டெம்ட் ஏன் போடப்படுகிறது? அதற்கு முன்பு நீங்க சொல்லி இருக்கலாம். ஆனால் கண்டெம்ட் போடப்பட்டதற்கான காரணம், அப்ப உண்மையிலே நீங்கள் இடஒதுக்கீடு அந்த நிலையை ஆதரிக்கிறீங்கன்னா அப்ப ஏன் இத்தனை ஆண்டுகளாக 3-4 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடஒதுக்கீடு வந்து மாநிலங்கள் சரண்டர் செய்யக்கூடிய சீட்ல ஆல் இந்தியா கோட்டால ஓபிசி ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு ஏன் 27% கொடுக்கல அப்படின்றதை எதிர்த்து தான் கண்டெம்ட்டே வந்து வில்சன் ஃபைல் பண்ணுகிறார். அப்போ வழங்கப்படாமல் சும்மா நாங்க ஆதரவு நிலையில் இருக்கோம்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லக்கூடியவர்களுக்கு அப்போ இவர்களுடைய ஆதரவு என்பது இடஒதுக்கீடு குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்பது வெறும் வாயளவில் தான் இருக்கு. கொள்கையில வந்து நேர்மையாக பார்த்தால் வந்து பாஜகவிற்கு வந்து மனதார வந்து அவர்கள் இடஒதுக்கீடை ஆதரிப்பவர்கள் கிடையாது. அவர்கள் மெரிட் மட்டும்தான் பேசக்கூடியவர்கள். அது மெரிட் என்று வாதத்தை வைத்து இடஒதுக்கீடை எதிர்க்கக்கூடியவர்கள். அப்ப அதற்கு முற்றிலும் எதிராக ஓபிசி பிற்படுத்தப்பட்ட மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின பழங்குடியின மக்களுடைய வந்து சமூக பின்தங்கிய நிலை, சமூக மற்றும் கல்வியில் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையை உயர்த்த வேண்டும் என்றால் இந்த சென்சஸ் அத்தியாவசியம்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க, தொடர்ந்து எடுத்துட்டே வர்றாங்க. அப்போ ஏற்கனவே தங்களுடைய வாக்குகள் வந்து ஒரு சரிவு நிலையை வந்து சந்திக்கிறது அப்படின்றது உத்தரப்பிரதேசத்துல கண்கூடாக பாஜக. இப்ப ராகுல் காந்தி வந்து முன்னெடுக்கிறாரு இப்ப நாடாளுமன்றத்துல ஒரு சமூக நீதிக்கான போர்க்களமாகவே. இப்போ அந்த விஷயத்தை வந்து மட்டுப்படுத்துறதுக்கு, புறந்தள்ளுறதுக்கு நீங்களே உங்க சாதி பேரே தெரியாது இல்லையா உங்களுக்கு, நீங்க எனக்கு சாதி வாக்கெடுப்பு கேட்கறீங்க அப்படின்னு அது ஒரு மலிவான வந்து ஒரு அருவருக்கத்தக்க விமர்சனம் அவர் வைத்தது. அனுராக் தாக்கூர் வந்து பாராளுமன்றத்தில் பேசியது அது வந்து ஆக்சுவலா அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. நாம் பேசுவது கூட அது உகந்ததா இல்லையான்றது எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. அந்த ஜெகதாம்பிகா பால் தான் அப்பொழுது சேர்ல இருக்காங்க, ஸ்பீக்கர் அப்ப இல்ல, காங்கிரஸினுடைய எம்பி தான் நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த பேச்சை வந்து பாஜக சார்பாக பேசக்கூடிய அனுராக் தாக்கூர் அவரும் வந்து புதுசா வந்தவர், 5 முறை எம்பியா இருக்கக்கூடியவர். அவர் வயதுல வந்து ஒப்பீட்டளவு கம்மியா இருக்கலாம் மித்த உறுப்பினர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஒரு சிதம்பரமோ ஒரு கார்கேவோ இல்ல ராகுல் காந்தியோட வயது கம்மி தான் அவர். அப்போ அவருக்கு கூட வயது கம்மி தான். அப்போ மித்த முன்னணி தலைவர்களோட அவர் வயது கம்மியா இருக்கலாம், லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். ஆனால் 5 முறை எம்பியா இருக்கக்கூடியவர், ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். அப்ப குறைந்தபட்சம் எந்த வார்த்தையை பேச வேண்டும், இந்த அவைக்கு ஒரு கண்ணியம் மாண்பெல்லாம் பேசினாங்கல்ல. ராகுல் காந்தி வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் வந்து அல்வாக் என்ற போட்டோ எடுத்து காமிச்சதையுமே உடனே கேமராவை கட் பண்ணி ஸ்பீக்கரை காமிச்சு இது வந்து மாண்பா மரபான்னு எல்லாம் கேட்டாங்க இல்லையா. அப்போ வந்து ஒருத்தரோட ஜாதி கேட்டு நீ ஜாதி தெரியாதவர் என்று பேசக்கூடிய வார்த்தை வந்து எப்படி அது சரின்னு எனக்கு தெரியல. அது வந்து உண்மையிலே அருவருக்கத்தக்கது. வழக்கமாக இது போன்ற ஒரு பேச்சுக்கள் பேசப்பட்டால் என்னன்னா, அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டால் அதிகாரப்பூர்வமாக சன்சத் டிவி, பார்லிமெண்ட் டிவிலிருந்து அவர் எந்த தொலைக்காட்சியும் நேரடியாக போய் உள்ளெடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் உள்ள இப்ப பெர்மிஷன் கூட கிடையாது, அதுக்குன்னு ஒரு தனி என்க்ளேவ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளதான் இருக்கணும், வெளியில வந்தாதான் பேட்டி எடுத்துக்கணும். அதுதான் நிலை. பார்லிமெண்ட்டை கவர் பண்றது அந்த கோவிட் பீரியட்ல நிறுத்துறது இது வரைக்கும் வந்து ரெஸ்டோர் பண்ணல என்றதுதான் எனக்கு தெரிந்த செய்தி. அப்போ அந்த அதிகாரப்பூர்வமாக சன்சத் டிவி பார்லிமெண்ட் சார்பாக கொடுக்கப்படுகிற, அந்த லோக்சபா செக்ரட்டரியேட் சார்பாக கொடுக்கப்படுகிற அதிகாரப்பூர்வமான அந்த ஃபுட்டேஜ்ல அந்த நீக்கப்பட்ட எக்ஸ்பென்ஸ் செய்யப்பட்ட அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகள் வழங்கப்பட்டிருக்கு. அதை போஸ்டர் ஷேரே பண்ணியிருக்காங்க. அது என்ன நடைமுறை, அதை ஜெயராம் ரமேஷ் மேற்கோள் காமிச்சிருக்காரு. மோடியே அதுதான் நான் சொல்ல வர அடுத்ததான் வர ஒரு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டால் அந்த பகுதி வந்து ஊடகங்களுக்கு வந்து பிரசரிக்கவும் நம்ம கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதே போல வந்து அவர்கள் நமக்கு வழங்கப்படும் பொழுதே அந்த காட்சிகள் இருக்காது, அது குறித்த குறிப்புகள் வந்து செய்தியில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் பண்றதுன்றதனுடைய அர்த்தம். அதுதான், அது எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது, அப்படி நடந்ததாகவே கருதப்படாது. லைவ்ல போயிருக்கணும், ஆனால் வந்து அவை குறிப்பில் ஏறாது, அது சம்பந்தமான செய்திகள் வந்து பிரசரிக்க முடியாது, நேரடியாக அதை பயன்படுத்த முடியாது என்பதுதான் எக்ஸ்பென்ஸ் செய்கிறது இல்ல அவை குறிப்பிலிருந்து நீக்கிறதுக்கான அர்த்தம். ஆனா மாறாக சன்சஸ் டிவி இன்று அவர் அந்த அருவருக்கத்தக்க பேச்சு கேட்டார்ல, உங்களுக்கு அந்த ஜாதி பற்றி அப்படின்னு பேசினார் இல்லையா, அந்த வார்த்தைகளை அந்த பகுதியை வந்து அவர்கள் வழங்கிய ஃபுட்டேஜ்லயே, அதிகாரப்பூர்வமாக வழங்கிய ஃபுட்டேஜ்லயே இருக்கு. அப்போ எக்ஸ்பென்ஸ் செய்த பகுதியை எப்படி வந்து ஒரு அசம்பிளி பார்லிமெண்ட் செக்ரட்டேரியட் வந்து வழங்கியது ஊடகங்களுக்கு அப்படின்றதே வந்து அதுவே ஒரு விதிமீறல். அப்போ வந்து லோக்சபா செக்ரட்டேரியட்டினுடைய செயல்பாடே அப்பட்டமான கேள்விக்குரிய விமர்சனத்துக்கும் கேள்விக்குறிக்கும் உள்ளாயிடுச்சு. அங்கேயே நீக்கப்பட்ட பகுதியை எப்படி அதிகாரப்பூர்வமாக ஊடகங்களுக்கு வழங்கினாங்க, அது வந்து சட்ட விதிமீறல் இல்லையா அது நேரடியாக. அப்போ ஒருவருடைய ஜாதி குறித்து பேசுவது என்ற ஒரு பகுதி நீக்கப்பட்ட பொழுது அதுக்கு வந்து காரணம் சொன்னது பாஜக தரப்புல. அது வந்து வழங்கப்பட்ட அல்ல, அது நீக்கப்பட்டதாக இல்ல வந்து அவை குறிப்பில் நீக்கப்பட்டதாக அறிவிப்பதற்கு முன்பே பிரசரிக்கப்பட்டுருச்சு, அது வந்து சர்க்குலேட் ஆயிடுச்சு பிரதமரோ இல்ல பாஜக சார்பாக அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது பொய் அப்படின்றது காங்கிரசினுடைய எம்பி ஜெயராம் ரமேஷ் அவர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அவர் வந்து தெளிவாக வந்து அவர் ட்விட்டர்லயும் போட்டிருக்காரு, அவர் வந்து செய்தியாகவும் சொல்லியிருக்கார். அது வந்து உடனடியாக அது பேச உடனே வந்து ஒரு அவை வந்து ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு 20 நிமிஷம் வந்து முடங்குது. அப்ப அந்த இடையிலேயே அந்த இடத்திலேயே வந்து அது பேச உடனே வந்து அது வந்து அவை குறிப்பு நீக்கப்படுவதாக உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு நீக்கப்பட்டு விட்டது. ஆனால் வந்து பாஜக சொல்வது வந்து அது அந்த நீக்கப்படுவதாக அறிவிப்பதற்கு முன்பாகவே வந்து நாங்க போஸ்ட் பண்ணிட்டோம்,
சர்க்குலேட் பண்ணிட்டோம் சமூக ஊடகங்கள்ல இல்ல ஊடகங்கள்ல அப்படின்னு சொல்வது என்பது பொய் என்று ஜெயராம் ரமேஷ் வாதத்தை வைக்கிறார். அது பொய்யோ சரியோ அந்த இரண்டாம் பட்சம். ஆனால் ஒரு பாராளுமன்ற அவைக்குள் ஒருவருடைய ஜாதி குறித்து பேசுவதை எப்படி அதுல ஒரு கண்ணியத்துக்குரிய விஷயமாகும், அது எல்லோரும் ஒரு கேட்க வேண்டிய ஒரு பேச்சு. என்னுடைய 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 கட்சியை சேர்ந்த இளம் எம்பி பேசுவதை கேளுங்கள், இது எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு பேச்சு. அதாவது உண்மைகளையும் ஹியூமர், அதாவது என்ன சொல்லுவாங்க ஹியூமருக்கு, நகைச்சுவை உணர்வையும் உண்மையும் கலந்து எவ்வளவு அற்புதமாக பேசியிருக்கிறார் பாருங்கள். காங்கிரசினுடைய எதிர்கட்சிகளுடைய அசிங்கமான அரசியலை தோலுறுத்தி காட்டியிருக்கிறார். இது எல்லோரும் கேட்க வேண்டிய பேச்சு என்று அதை என்டார்ஸ் பண்ணி ட்விட்டர்ல நம்ம பேசிக்கொண்டிருக்க வேலை வரைக்கும் போட்டு வச்சிருக்காரு. இப்பொழுது கூட நீக்கல. அது எக்ஸ்பென்ஸ் செய்யப்பட்ட பகுதி. அதை நாம அதை ட்விட்டர்ல ஷேர் பண்றது, அதை சர்க்குலேட் பண்றது அது சட்ட விதி மீறல், அவையினுடைய விதி மீறல் என்றதை கூட உணராமல் ஒரு பிரதமர் அதை சர்க்குலேட் பண்றாரு. அதுல பேசுறது உன் ஜாதி அப்படின்னு பத்தி ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜாதி குறித்து பேசுகிறார். அதற்கு உடனடியாக எந்திரிச்சு அகிலேஷ், அதுக்கு ராகுல் காந்தி தரப்புல நான் இதற்கு மன்னிப்பு கோரப்போவதில்லை, நீங்கள் என்னை என்ன வேணாலும் அதை கேவலப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் நிச்சயமாக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த பாராளுமன்றத்தில் சட்டமாக இயற்றப்படும், அது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் ராகுல் காந்தி பயன்படுத்துகிற வார்த்தை என்பது வாரி கணக்கெடுப்பை இந்த நாட்டினுடைய எக்ஸ்ரேன்றார். அதுதான் இந்த நாட்டினுடைய சமூகத்தை தோலுரித்து படம் பிடித்து காட்டும், அதை நிச்சயமாக செய்வோம்னு சொல்லி அவர் பேசுகிறார். அப்போ இவ்வளவு ஒரு கேவலமான அருவருக்கத்தக்க வெக்கங்கெட்ட ஒரு பேச்சை இதை எப்படி நீங்கள் பொது வெளியில யாரோ ஒருத்தர் ஒரு நபரை பார்த்து உங்க ஜாதி என்ன, நீ ஜாதி தெரியாதவன் என்று நான் உங்களை கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு ஒரு கூணி குறுக்க வேண்டிய ஒரு பேச்சு. அது நான் உங்களை கேட்கிறதோ இல்லை நீங்க என்ன கேட்கிறதோ, யாரோ ஒரு நபர் இன்னொரு நபரை கேட்பதே ஒரு நாகரிகமற்ற செயல் இல்லையா? இல்ல அப்படித்தானே இந்த சமூகம் இப்போ இவால்வ் ஆயிட்டு இருக்குது. ஜாதியை பத்தி பேசவே கூடாது, சர்டிபிகேட் எடுத்துட்டா ஜாதி பேசுறோம் போயிரும்னு சொல்லக்கூடியவனுக்கு நான் கேட்கிற கேள்வி தான். சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறீங்க, ஆனா சாதி பத்தி கேட்க கூடாது அப்படின்னு நார்மலைஸ் பண்றாங்கல்ல. சாதி பத்தி பேசுவது, அதை பத்தி ஒரு அகாடமிக் டிபேட் நடத்துவது சரி, ஒரு விவாதம் நடத்துவது சரி. நீ ஜாதியே தெரியாதவன் என்று ஒருவரை பார்த்து நான் உங்களை பத்தி இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க, இல்ல நீங்க என்ன பத்தி சொல்றீங்கன்னா அது ஒரு நாகரிகமான பேச்சா? ஜாதி என்பது ஒரு பெருமை கிடையாது, அது ஒரு அடையாளம் இல்லை. அது நம்ம அது ஒரு லார்ஜர் டிபேட், அதுக்குள்ள போக வேண்டும். ஆனால் அந்த சபதமான ஒரு விவாதம் வரும்பொழுது அது குறித்து ஒரு ஆய்வு நடத்தப்பட வேண்டும், ஒரு தீவிரமாக ஒரு சென்சஸ் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் பொழுது நீங்க நீயே ஜாதி தெரியாதவன் என்று பேசுவது எவ்வளவு ஒரு கொச்சையான மலிவான ஒரு பேச்சு. அது அந்த பேச்சை இது அனைவரும் கேட்க வேண்டிய பேச்சு என்று ஒருவர் மார்தட்டி கொள்றது இருக்குல்ல, அப்ப அவருடைய அரசியல் தரம் என்பது அவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கிவிட்டது என்பதைத்தான் வேற வழி இல்லை. அப்படித்தான் விமர்சித்த ஒரு பேச்சை பிரதமர் மோடியை பகிர்ன்றப்போ அதனாலதான் உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கப்படுதா? அதான் நான் சொல்ல வரேன். அப்போ நீங்க அந்த நீக்கப்பட்ட பகுதி ஒன்று மோடி மீது விமர்சனம் வச்சா, அப்போ சன்சத் டிவியே அந்த பகுதியை வழங்குச்சு. அப்ப அந்த லோக்சபா செக்ரட்டரியேட் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறது? இரண்டு பேருமே தவறு. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதி மோடி அதை சர்க்குலேட் பண்றாரு, இன்று வரை இருக்கிறது. குறைந்தபட்சம் அந்த பிரச்சனை எழுந்ததுக்கு அப்புறமா அதை நீக்கி இருக்கணும். அதை அப்ப கூட நீக்கல. இப்ப இன்று அடுத்த நாள் மாலை வரை அது இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு அவருடைய ட்விட்டர் பேஜ்ல, நரேந்திர மோடி அவர்களுடைய ட்விட்டர் பேஜ்ல. அப்போ அதற்காகத்தான் முன்னாள் பஞ்சாபினுடைய முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி அவர் ஒரு உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கிறார். பாராளுமன்ற விதி 222 படி ஒரு நபர் இன்னொரு நபர் யாராலும் இருக்கலாம், அவர் உரிமையை மீறிவிட்டதாக அவர் சந்தேகித்தால், இல்ல அவருடைய நடவடிக்கையோ இல்ல ஏதோ ஒரு செயல் பாராளுமன்றத்தில் உரிமை மீறல் என்று கருதினால் அது சம்பந்தமாக விதி 222 சபாநாயகரிடம் ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம். அவ்வாறு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கார். அதை அவர் சமூக வலைதளங்கள் அவர் பகிர்வும் செஞ்சிருக்கார். இவ்வாறு நீக்கப்பட்ட பிறகு, அதாவது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதியை, எக்ஸ்பென்ஸ் செய்த பகுதியை பிரதமர் அவர்கள் தன்னுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல அவர் சர்க்குலேட் பண்ணியிருக்கார். இது அப்பட்டமான விதி மீறல், அவர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கார். இது கொடுப்பதற்கு எல்லோருக்கும், அவர் மீது மட்டும் இல்ல, அந்த பேச்சை பேசியதற்காக அந்த அவையினுடைய கண்ணியத்தை, மாண்பை இல்ல உரிமையை மீறுக்கு விதமாக இருக்கிறதுன்றனால அவர் அனுராக் தாக்கூர் மீதும் அந்த நோட்டீஸை சேர்த்து இந்த இரண்டு பேர் மீதும் விதிமீறல் உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. பிரிவிலேஜ் மோஷன் மூவ் பண்ணியிருக்காரு. இப்பொழுது அடுத்த கட்டமாக என்னன்னா, இந்த நோட்டீஸை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சபாநாயகர் அவர் ஒன்னும் அலோவ் பண்ணலாம், இல்லைன்னா டிக்ளைன் பண்ணலாம். அப்போ ஒருவேளை அவர் அலோவ் பண்ணார் அப்படின்னா, இது போன்ற ஒரு அலோவ் பண்ணப்பட்டது அப்படின்னா, அப்போ ஒரு கமிட்டி போடுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பிரிவிலேஜ் கமிட்டி போட்டிருப்பாங்க ஒவ்வொரு அவைக்கும்.
ஒரு பாராளுமன்றம் ஒரு சட்டமன்றத்திற்கும் வந்து அந்த டென்யூர் முடியும் போது அது வருஷத்துக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த கமிட்டி மாத்திட்டே இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த உறுப்பினர்கள் பிசினஸ் அட்வைசரி கமிட்டி இருக்கும், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இருக்கும், பெட்டிஷன்ஸ் கமிட்டின்னு பல்வேறு கமிட்டிகள் இருக்கு. அப்ப மாத்தி உறுப்பினர்களை மாத்தி அமைச்சிட்டே இருப்பாங்க. அப்ப ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி இருக்கும் ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்கும் ஒரு சட்டமன்றத்துக்கும். அப்போ ஒருவேளை அதை வந்து அலோவ் பண்றாரு, அந்த மோஷனை நோட்டீஸ் அலோவ் பண்றாரு, அந்த மோஷன் அலோவ் பண்றாரு, இவர் மீதான உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த சபாநாயகர் நினைத்தால் அந்த கமிட்டிக்கு அதை பரிந்துரைப்பார். அந்த கமிட்டி வந்து ஒரு மாத காலத்திற்குள் வந்து இந்த சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து அந்த கமிட்டி முன்பு வந்து அப்பியர் ஆகிறதுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்கள் வர சொல்லி அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சு அவர்கள் வந்து அந்த கமிட்டி முன்பு வந்து அவர்கள் தரப்பு வாதத்தை அவங்க வைப்பாங்க. அப்போ அதற்கப்புறம் வந்து அந்த கமிட்டி பிரிவிலேஜ் கமிட்டி, உரிமை மீறல் கமிட்டி கூடி வந்து ஆராய்ந்து இவர்கள் கருத்தெல்லாம் கேட்ட பின்பு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம், அந்த நோட்டீஸ் கொடுத்தவர் கருத்தையும் கேட்பாங்க, அந்த யார் மீது கொடுக்கப்படுறதோ அவர்களுடைய விளக்கங்களை எல்லாம் கேட்டு பெற்ற பிறகு ஒரு முடிவு எடுப்பாங்க. அவர்களுக்குள்ள வந்து கலந்தாலோசித்து ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை வந்து பரிந்துரைப்பாங்க சபாநாயகரிடம். சபாநாயகர் அதை அவையில் வைப்பார். அவையில் வைத்த பிறகு அந்த பரிந்துரையை வந்து வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை நிராகரிக்கலாம், அல்லது வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனையை வந்து அவர்கள் கொடுத்தவாறே வந்து முழுவதுமாக நிறைவேற்றலாம், இல்லை மாற்றியமைக்கலாம். அது எல்லாமே வந்து அவையில வைத்து முடிவெடுக்கப்படும். ஆனால் அந்த கமிட்டி வந்து கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன் சபாநாயகருக்கு வரணும். ஆனால் இந்த சபாநாயகர் முதல்ல இதில் அலோவ் பண்ணுவார் என்பதே பெரிய கேள்விக்குறி. ஓம் பிர்லா அவர்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா முதுகெலும்போடு வந்து பிரதமர் மோடிக்கு எதிராக கொடுக்கப்படுகிற ஒரு உரிமை மீறல் நோட்டீஸை வந்து அலோவ் பண்ணுவாரான்றது எனக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் செய்வது அப்பட்டமான உரிமை மீறல் தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நீக்கப்பட்ட பகுதியை வந்து நீங்கள் எப்படி அதிகாரப்பூர்வமாக உங்களுடைய வலைதள பக்கத்திலேயோ இல்லைன்னா வந்து ஒரு சமூக ஊடக பக்கத்துல வந்து எப்படி நீக்கப்பட்ட பகுதியை வேறு ஏதோ ஒரு நபர் வந்து புதிதாக வரக்கூடிய தெரியாமல் செய்தால் பரவாயில்லை. இது வந்து ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் 3வது முறை பிரதமர் மாறு தட்டிக்கிறீங்களே, இது கூடவா தெரியல? 3வது தடவை பிரதமர் ஆகிருக்கீங்க, இதை நீ போடக்கூடாதுன்னு வந்து உங்களுக்கு சாதாரண ஒரு காமன் சென்ஸ் தானே. இதை எப்படி அதை அவரோட அவர் பண்ணிருக்க மாட்டார், யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருப்பாங்க. குறைந்தபட்சம் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்ட பிறகு வந்து இன்னைக்கு போது வரைக்கும் அப்போ அது வெல் பிளான்டா தானே இருக்காங்க. அவர்கள் அதை தவறிலேயே சொல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த உரிமை அந்த பகுதி நீக்கப்படுவதற்கு முன்பே நாங்க சர்க்குலேட் பண்ணிட்டோம்ன்றாங்க. சரி, நீ அதுதான் எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சுல, இப்ப எடுக்க வேண்டியதானே அதை? ஏன் இன்னும் அந்த பேஜ்லயே உட்காந்துட்டு இருக்கு? சார் அது தாண்டி வந்து ஒரு பகுதி வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதி எப்படி வந்து சன்சத் டிவியின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக ஊடகங்களுக்கு அது வந்து வழங்கப்பட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல நீக்கப்பட்ட பகுதி எப்படி இடம்பெற்றிருக்கு? அப்ப அந்த குற்றச்சாட்டை வந்து பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் சார்பா வைக்கிறாங்க. நீக்கப்பட்ட பகுதி அதிக ஊடகங்களுக்கு வழங்கக்கூடிய வந்து காட்சிகள்ல எப்படி இடம் பெறலாம்? யார் அந்த விஷயத்தை செய்தது? தெரிந்தே செய்தார்களா? அப்படி தெரியாமல் செய்தால் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அத்தனை பேரும் மீதும் எல்லார் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்க வேணும் இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அவர்கள் என்னன்னா இதை வந்து அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பட்ஜெட் எதிரான தங்களுடைய பட்ஜெட் குறித்தான விவாதத்தில் பங்கேற்கும் பொழுது கடுமையான வாதங்களை முன் வச்சார். அவர் சொன்னது இதே சமூக நீதித்தை அப்பயும் வச்சார். பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய 20 பேர் கொண்ட குழுவுல கூட வந்து குறைந்தபட்சம் ஒரு ஓபிசியோ வந்து ஒரு பட்டியலின மக்கள் யாரையும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. அதே போல வந்து சிறுபான்மையினர் யாரையும் சேர்த்துக் கொள்ளல. அந்த அல்வா தயாரிக்கிறதுல கூட அந்த போட்டோல உட்கார்றது கூட ஆள் இல்லையா? அதுல கூட வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களோ பட்டியலின பழங்குடியின மக்களோ இல்ல பெண்களோ இல்லைன்னா வந்து சிறுபான்மையினர் யாருமே அந்த அல்வா தயாரிக்கிற இடத்துல கூட அதை காமிக்கல, போட்டோல இல்ல அப்படின்னு ஒரு விமர்சனமாக அதை ஒரு ஓமைக்காக பயன்படுத்தி சொன்னார். அப்ப அந்த குழுவுல கூட 20 பேர் குழுவுல கூட இல்லைன்றத அதை கூட வந்து அந்த சமூக நீதி அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஒரு வாய்ப்பாக, விமர்சனத்துக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பேசினார். அப்போ ஒரு கடும் விமர்சனத்தை தன் மீது தொடர்ந்து எதிர்வச்சிட்டு இருக்காரு இல்லையா? நீங்க வந்து கூட்டணி ஆட்சி உருவாக்கி மெஜாரிட்டி இழந்த ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் 3வது முறை ஆட்சிக்கு வந்தும் தொடர்ந்து ஆரம்பம் முதலிருந்தே கடும் வாதங்களை முன்வைத்து ஊடகத்தில் பெரிய பேசுபொருளாக ராகுல் காந்தி இன்று இருந்து கொண்டிருப்பது வந்து ஒரு பெரிய நெருடலாக ஒரு தலைவலியாக வந்து மோடி அரசுக்கு இருக்கு. இந்த விமர்சனங்கள் வந்து ராகுல் காந்தியை மட்டுப்படுத்திடுமா? நிச்சயம் மட்டுப்படுத்தாது. இதுல வந்து அவர் ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க ஜாதியை சொல்லி திட்டுறது யாராவது வந்து இல்ல ஜாதி குறித்து வச்சு ஒருத்தரை நீங்க என்ன திட்டினாலோ நான் உங்களை குறித்து திட்டினாலோ யாராவது ஒருத்தர் கொண்டாடுவாங்களா? ஜாதி உணர்வு பெரும்பான்மையான மக்களுக்கு கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அப்படித்தான் இருக்கு. இந்த சமூகம் அவ்வளவு கேடுகட்ட சமூகமா தான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜாதி உணர்வு அவ்வளவு படிச்சு கிடக்குது இந்தியாவில். ஆனால் ஜாதி ஆணவ கொலைகள் நடக்குது, ஜாதிய ரீதியில் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடுகள் மக்கள் வந்து அந்நியப்படுத்தப்படுகிறார்கள். அதெல்லாம் அந்த கேவலங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் கூட பொது வழியில் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருவர் ஜாதியை கேட்பது இல்ல ஜாதி குறித்து அவரை ரெஃபர் பண்ணி பேசுவது என்பது பொதுவெளியில் வந்து ஒரு படக்கூடிய செயலாகத்தான் நீங்க கருதப்படுது. மறைமுகமாக நீங்க என்ன ஆளுங்கன்றது தான் இன்னும் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதை சொல்வதற்கே நமக்கு டாக்கூஸ் இது.
அப்ப அது மாதிரியான விஷயங்களைத்தான் வந்து தொடர்ந்து இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஊர்ல நீங்க போய் வந்து ஒருத்தரோட நீ ஜாதி இல்லாதவர் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா அதை வந்து எந்த ஒரு மக்களாவது ரசிப்பாங்களா? இந்த ஒரு நவீன யுகத்தில் வந்து ஒரு வளர்ந்த சமூகம்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 21ஆம் நூற்றாண்டுல 2024 வந்து ஒரு பாராளுமன்றத்தில் ஒருத்தருடைய ஜாதி குறித்து பேசுவது என்பது எவ்வளவு ஒரு அநாகரிகமான செயல். நாட்டினுடைய பிரதமர் கொண்டாடுறாருல, அதுதான் உண்மையிலேயே வந்து வெட்கக்கேடு. அதுதான் வந்து உண்மையிலே வருத்தம் அளிக்குது. அவராவது இளம் எம்பி, 5 முறையா எம்பியா இருந்தவர் தெரிந்தே இந்த தவறை செய்யறாரோ தெரியாம செய்யறாரோ அவருடைய பேச்சு வந்து நம்ம ரசிக்கும்படியாக இல்லை. ஆனால் அதை வந்து ஒரு பிரதமர் வந்து அதை பகிர்ந்து இதை எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு பேச்சு அப்படின்னு சொல்வதற்கு இல்லையா, அதுதான் உண்மையிலேயே வேதனையா இருக்கு. இதுக்கு சிரிக்கிறதா இல்ல தலையடிச்சுக்கிறதான்னு தெரியல. ராகுல் காந்தி ரொம்ப கிளியரா வந்து சொல்றாரு, அதாவது எப்பெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் பத்தி நான் பேசுறேனோ அப்பெல்லாம் வந்து அந்த பேசக்கூடிய நபர்களை அவமானப்படுத்துற செயல் நடக்குது. நான் அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு நான் வந்து என்ன பேச போறேன்னா, நான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நான் உறுதிப்படுத்துவோம் இந்தியா கூட்டணி அப்படின்றாரு. அதற்கு எப்படியான வாய்ப்புகள் அமைய போது ஒரு விஷயம் இருக்கு. நாங்க வந்து அவர் வந்து நடத்த போறோம், இந்தியா கூட்டணி சார்பில் நடத்த போறாங்களா, அல்லது ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டுமே சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான திட்டமிடல் இருக்குமா, எப்படி அது இல்ல? அது 2 வாய்ப்புகள் தான் இருக்கு எனக்கு தெரிந்து. ஒன்று, இந்த அரசின் மீதே வந்து போதுமான அரசியல் நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்களே செய்ய வந்து பணிப்பது. ஒரு அரசியல் நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதனால வேறு வழி இல்லாமல் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து இந்த அரசு செய்ய வேண்டிய கட்டாயத்தை வந்து உருவாக்குவது. எப்படி வந்து ஆல் இண்டியா கோட்டால வந்து நாங்க ஓபிசிக்கு 27% இந்த ஸ்டேட் சரண்டட் சீட்ஸ்ல வந்து கொடுத்துட்டோம்னு சொல்லி கண்டெம்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து அமலுக்கு வந்துச்சு. அந்த கேஸ் கண்டெம்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வந்து அதுக்கு சாதகமா தான் இருக்கணும் அதிகாரப்பூர்வமா டிக்ளேர் பண்ணி அது வரைக்கும் அமல்படுத்தவே இல்லை. 3 வருஷமா சீட்டே ஒதுக்கப்படல அந்த கோட்டால. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த 3 வருஷமா தான் திமுக சார்பாக வந்து போட்ட கேஸ், அதுல வந்து கிடைக்கப்பட்ட தீர்ப்புக்கு அப்புறம் தான் வந்து இன்று அமல்படுத்தப்பட்டு இருக்கு. அது யார் போட்ட கேஸாக கூட இருக்கட்டும். ஆனால் அதை வந்து நீங்க எப்படி ஒரு நிர்பந்தம் வந்துச்சு இல்லையா, ஒரு வழக்கோ இல்லைன்னா ஒரு இது செய்யலைன்னா நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் ஏதோ ஒரு காரணத்திற்காக உணர்ந்து வந்து அந்த கண்டெம்ட்டுக்கு அப்புறம் செயல்படுத்துறாங்கல்ல. அப்ப அதே போலதான் வந்து இப்போ ஒரு வேளாண் குடிமக்கள் போராட்டத்திற்கெல்லாம் செவி சாய்க்காமல் உத்தரப்பிரதேச தேர்தல் நெருங்கும் பொழுது 3 வேளாண் சட்டங்களை பின்வாங்கணுன்ற ஒரு கட்டாயம் வந்தது இல்லையா? அதே போலதான் நீங்க வந்து மக்களை வந்து திரட்டி இது ஒரு பெரிய பேசுவர்களாக ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகி இந்த இஷ்யூ பெருசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வேற வழியில தவிர்க்க முடியாத சூழல் வந்ததுனால் இந்த அரசே அது பாஜக வந்து அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இல்லைன்றது அப்பட்டமாக தெரிகிறது. அப்போ ஆனாலும் வந்து அவர்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஒன்றும் ஏற்படும். மக்களுடைய பிரஷரால மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக போக முடியாத ஒரு கட்டத்தில் வந்து அது அரசியலுக்கு பெரும் பின்னடைவாக ஏற்படும் அப்படின்னு அவங்க சந்தேகிச்சாங்கன்னா இந்த அரசின் மீதே ஒரு அரசியல் நிர்பந்தத்தை ஏற்படுத்தி எதிர்க்கட்சிகள் நினைத்தால் செய்யலாம். ஆனால் அதற்கு அது ஒரு நீண்ட தூர பயணம் இல்லை. அதற்கு இவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்பது எதிர்க்கட்சிகள் சார்பாக சிவில் சமூகம் சார்பாக இந்த சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டியது பெரும்பணி. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது இன்றைய காலகட்டத்தில் நமது டிபேட்டபிள் தான். அது எந்த அளவுக்கு இடம் கொடுக்கும் RSS என்பது இன்னொரு கேள்வி. ஏன்னால் வந்து RSS இந்த விஷயத்தை அதோட உண்மை நிலையை அம்பலப்படுத்தி இந்திய சமூகத்தில் இவ்வளவுதான் பிரதிநிதித்துவம், அந்த நாட்டினுடைய 80% மேற்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இவ்வளவுதான் இருக்குது, அவங்க இந்த லட்சணத்துல தான் இருக்காங்க, பெரும்பகுதி வளங்களையும் செல்வங்களையும் எல்லாருமே வந்து உயர்ந்த ஜாதி வகுப்பினர் மட்டும்தான் பெற்றுட்டு இருக்காங்கன்ற அந்த எக்ஸ்ரே வழிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் பேசக்கூடிய இந்துத்துவாவே அடிபட்டு போகும். இந்துன்னு பேசுற ஆனா எங்களுக்கு இடஒதுக்கீடு வந்தா மட்டும் இல்ல சென்சஸ் எடுக்கணும் இடஒதுக்கீடு கொடுனா மட்டும் உங்களுக்கு வயிறெறியுது அப்படின்னா அதை மட்டும் செய்ய மாட்டீங்க அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த இந்துத்துவாவுக்குனுடைய அதனாலதான் நான் நம்ம இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே பலமுறை நான் பேசும்போது சொல்லியிருக்கேன், இந்துத்துவாவுக்கான ஆன்டிடோட் வந்து காஸ்ட் சென்சஸ் சமூக நீதி தான். அப்போ அதை வந்து நீங்க செய்ய வந்து எந்த காலகட்டத்திலையும் எனக்கு தெரிந்து இடஒதுக்கீடை வந்து எதிர்க்கக்கூடியவர்களோ இல்லை இடஒதுக்கீடு மீது பெரிய ஆர்வம் இல்லாதவர்கள் நிச்சயமாக முன் வர மாட்டார்கள். இன்று வேற வழி இல்லாமல் வந்து அரசியல் நிர்பந்தம் இல்ல சமூக நிர்பந்தத்தின் காரணமாக நாங்க இடஒதுக்கீடுக்கு எதிரான ஆள் இல்லைங்க, நாங்களாம் வந்து இடஒதுக்கீடு நாங்களும் ரிசர்வேஷன் ஆதரிக்கவங்க அப்படின்னு அது RSS சார்ந்த மோகன் பகவத்தா இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் அவர்கள் சொல்லலாம். உச்சநீதிமன்றம் போனாலும் அங்கேயும் பெரிய தீர்வுகள் எட்டப்படும், அங்கேயும் பெரிய சிக்கல்கள்லாம் நமக்கு இருக்குங்க. 50% எக்ஸீட் ஆகக்கூடாது. ஆனா வந்து 10% EWS கொடுக்கப்படுற தீர்ப்புல மட்டும் அது வந்து இந்த 50% பிராக்கெட்ல வராது. அது வந்து வெறும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு மட்டும்தான் 50% பொருந்தும் அப்படின்ற ஒரு வச்சிருக்காங்க. அப்படின்றதான் வந்து ஒன்றிய அரசனுடைய நிலைப்பாடு. அதைத்தான் வந்து ராஜ்யசபால இது சம்பந்தமான ஒரு கேள்விக்கு கூட சென்ற பாராளுமன்றத்தில் வந்து அவையில ராஜ்யசபால நினைக்கிறேன் இது சம்பந்தமான கேள்வியில் வந்து ஒன்றிய அரசின் சார்பாக பதிலாக வழங்கப்பட்டிருக்கு. அந்த 10% என்பது அது தனி, அது வந்து அந்த சீலிங்க்கு அப்பாற்பட்டது அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியில வர்றோம். அந்த 50% என்பது அந்த உச்சநீதிமன்ற இந்திராசாணி வழக்கில் கூறப்பட்டது பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு மட்டும்தான், OBC SC STக்கு தான்.
இவங்களுக்கு வராது, இது வந்து அதற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு புது விளக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலி பார்த்தா ஆல்ரெடி வந்து ரிசர்வேஷன் வந்து பிரீச் ஆகி 59.5க்கு போயிடுச்சு. இப்போ ஏற்கனவே 49.5 ஒன்றிய அரசினுடைய கோட்டான்றது இப்போ 59.5 தான். ஆனால் வந்து இவர்கள் அந்த 10% தனியாக வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அரிய வகை இலைகள் இல்ல, உயர்ஜாதி இலைகள், அதை தனியாக தான் வச்சுப்பாங்க இருக்கு. அதில் கேட்டகரியில் சேர்த்துவதில்லை. அது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படிதான் இருக்குன்னு ஒன்றிய அரசின் வாதமாக வைக்கிறாங்க. சில அரசியல் வல்லுநர் இல்லைன்னா சட்ட வல்லுநர்கள் கூட அந்த கருத்தை சொல்றாங்க. அதுல இருவேறு கருத்துக்கள் இருக்கு. அது வந்து சப்ஜெக்ட் டு ரிவ்யூ, அது அடுத்த கட்டமாக எப்படி வரப்படுகின்றது தான். ஏன்னா வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீடு என்பது சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய அடிப்படையில் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதில் 103rd அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்து பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக வச்சு 10% வந்து இடஒதுக்கீடு பெறாத மித்த எல்லோரும், இடஒதுக்கீடு பெறாதனா யாரு, ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு இல்லாதவங்க யாரு, அப்பர் காஸ்ட் தான். அவங்களுக்கு வந்து புதுசாக அதில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்குன்னு புதுசா ஒன்று, அதுவும் எந்த தரவுகளும் இல்லாமல் பிளாங்கெட்டா எல்லா இடத்துலையும் 10% ஒரு இது கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அங்க மட்டும் தரவே கேட்கல இந்த உச்சநீதிமன்றம், அந்த 10% அப்கோல் பண்ணுச்சு. ஆனால் இங்கே 7.5% போனாலோ இல்லை மராத்தா கோட்டா தமிழ்நாட்டில இருந்து போனாலோ இல்ல மராத்தா கோட்டான்னு சொல்லி மகாராஷ்டிரால இருந்து போனா அதுல மட்டும் வந்து தரவுகள் இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டு இல்ல அது செல்லாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அதனால இது இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான பார்வையே வந்து உச்ச நீதிமன்றங்களோ இல்ல உயர் நீதிமன்றங்களோ இல்ல அரசியல் இல்ல சட்டங்களை வடிக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினருக்கோ அவருடைய பார்வையை விஸ்தரிக்க வேண்டும் என்பது இந்த சமூக நீதி குறித்து ஆய்வு நடத்தக்கூடிய வல்லுநர்களுடைய கருத்தாக கூட இருக்கு. ஒன்றிய டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி ஆய்வாளர்கள் எல்லோருமே இது குறித்து கட்டுரையெல்லாம் எழுதியிருக்காங்க. சில கட்டுரைகள் அவருடைய கோட்டா கூட தமிழ்நாட்டில் கூட வந்திருக்கு. அப்போ அது ஒரு லார்ஜர் இஷ்யூ. பட் இந்த விஷயம் குறித்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாஜக தரப்புலன்றது வெளிப்படையாக தெரிகிறது. காஸ்ட் சென்சஸ் நடத்துவதற்கு அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனா இதே காஸ்ட் சென்சஸ் நடத்தப்பட வேண்டும் என்று 2010 யூபிஏ காலகட்டத்தில் இதே ராஜ்நாத் சிங் இந்த கோரிக்கையை வச்சிருக்காரு. நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ வந்து இருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் ஆட்சியில் இருக்கார்கள். ஒன்று ராகுல் காந்தி சொல்வது வந்து நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் செய்வோம் அப்படின்னு சொன்னா, ஒன்று நான் சொன்னது போல வந்து பாஜகவிற்கு அரசியல் நிர்பந்தத்தை சமூக நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக செய்ய அவர்களை பணிக்கப்பட வேண்டும். அவங்க மேல ஒரு கம்பல்ஷனை உருவாக்கணும். இல்லைன்னா இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்வது போல அவர் என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த காஸ்ட் சென்சஸ் செய்வோம் அப்படின்றதா காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறார். அப்ப ஆட்சி மாற்றத்திற்கு விட்டுவிட்டு ஆட்சி மாற்றத்திற்கு ஏற்பட்டது பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்து அதன் பின்பு காஸ்ட் சென்சஸ் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வந்து அவர் கார்கே ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று இந்த அரசின் மீது நிர்பந்தம், இல்லை இவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இவங்க பண்ணுவாங்கன்னு. பட் எப்படியா இருந்தாலும் இமீடியட்டாக எப்பொழுது நடக்குமா என்பது பெரிய சந்தேகம் தான். அதுல பெரிய அளவுக்கு அது இந்தியா கூட்டணியில் கூட ஒரு சில கட்சிகளுக்கு மாற்று கருத்து இருக்கு. காஸ்ட் சென்சஸில் வந்து அம்மையார் மம்தா பானர்ஜி மேற்குவங்க முதல்வர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருக்கு அவருக்கு என்னுடைய நிலைப்பாடோ இல்ல கெஜ்ரிவால் இதில் முழுமையாக ஆதரிக்கிறாரா அப்படின்றதெல்லாம் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுது பாஜக தரப்புல. அப்போ ஒரு ஒத்திசைவு வந்து இந்தியா கூட்டணியில் ஏற்படுமா, இல்ல ஒரு மக்கள் மீது இந்த ஓபிசி மக்கள் வாக்குகள் இல்ல பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாண்டி இல்ல பட்டியலின பழங்குடியின மக்கள் இவர்கள் எல்லோரையுமே வந்து அரவணைத்து வந்து வாக்குக்காகவாவது இவர்கள் எல்லாரும் வந்து ஒத்திசைவு ஏற்படுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் என்னாலும் இந்த இரண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. பட் ஏதோ ஒன்று செய்ய முடியும் என்று உறுதிப்பட ராகுல் காந்தி பேசுவது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த அரசுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இவர்களே செய்ய வைக்க முடியும். இல்லைன்னா நாம ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி, அவர் தொடர்ந்து சொல்றாரு இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை ஆட்சி மாற்றம் அவர்கள் இந்த ஆட்சி நீடிக்கவில்லை, இதோட ஸ்திரத்தன்மை கேள்விக்குறியாகி இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் விழுந்துருச்சுன்னா தாங்கள் ஆட்சி அமைத்து பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையில சொல்றாருன்னு தெரியல. பட் இந்த இரண்டு வாய்ப்புகள் தான் இருக்கு. அதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.